பாறைகளில் குரங்குகள் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது தன்னோட குட்டிகளோட ரொம்ப அன்பாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த தெய்வ குழந்தைகளாகிய 3 குழந்தைகளும் அந்த 8 கால் மண்டபத்தில் விளையாடும் போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்ததும் அதை சப்த கன்னிகள் 7 பேர் தடுத்ததை உங்களுக்கு முதையே சொன்னேன். அந்த சப்த கன்னிகளோட காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது என்னென்ன சப்த கன்னிகள்னால் வனக்கன்னி, சிந்துக்கன்னி, சுமதிக்கன்னி, ஆகாசக்கன்னி, தேவக்கன்னி, பத்மக்கன்னி, பாட்டாய் கன்னி என 7 கன்னிகள் தான். இந்த கன்னிகள் தான் இந்த பாறை உருண்டு வந்தபோது இந்த 3 தெய்வ குழந்தைகளையும் காப்பாற்றினது. அவங்களோட காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முருகனுக்கு தனி சன்னதி, தனி ஆலயமும் இருக்குது. அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. முருகன் ரொம்ப அழகாக அங்கே போகும்போது அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சு நல்லா காட்சி தந்துக்கிட்டு இருந்தார். இங்கே பங்குனி உத்திரனால மறுபடியும் காவடியில் எடுத்துக்கிட்டு தீர்த்த காவடியில் எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலோட முன்பக்கத்தில் 30 அடியில் கொடிக்கம்பு தீபக்கம்பம் உள்ளது என சொல்லணும்னா, தீபக்கம்பத்தோட அடியில் பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா
பத்திரகாளி அம்மன், வனதுர்கா தேவி, விசாலாட்சி, ருத்ரதாண்டவர், அகோர வீரபக்தர், ராமாவதாரம், நரசிம்மவதாரம், வேணுகோபால் போன்றவர்களின் சிற்பங்களும் மிக அழகாக காணப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில் 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. இது இல்லாமல் பௌர்ணமி, ஆடி அமாவாசை போன்ற சிறப்பு நாட்களில் இந்த கோயில் நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜையும், ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. கோயிலோட நடை திறக்கமான காலையில் 6:30 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் கோயில் எப்போ வேணால் திறந்துருக்கும். அடுத்து பஞ்சலிங்க அருவி உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம்னு பார்த்தோம். ஆனால் நம்ம போன நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு காட்சிப்படுத்த முடியவில்லை. மற்றதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். பக்தியாக இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்டில்